அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், செய்யாறு இருங்கல் அடுத்த இருங்கல் மேட்டு அம்பேத்கர் நகர். ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கருங்காலி குப்பம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், நாட்டேரி அடுத்த பனமுகை. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. செய்யாறு வாணி நாடகமன்ற உரிமையாளர் என்னுடைய மணி சித்தப்பா அவர்களுடைய பேரப்பிள்ளை. தம்பிக்கு 8 வயசு தான் ஆகுது. அவருடைய மகன் வழி பேரன். மருமக பிள்ளையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாணி நாடக மன்றத்தில் பெட்டிக்காரு. மணி சித்தப்பா பங்காளி அவருடைய அடப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடகம் வச்சுருந்தாங்க, செய்யார்லேயே நாடகம். அந்த நாடகத்தில் குழந்தை திடீர்னு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் மிருதங்கம் வாசிக்கிறேன் சொல்லியிருக்காரு. அவன் குழந்தை ஆசைப்படவே அவரும் விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ சூப்பராக வாசிச்சிருந்தார். அதை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அதை நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன். நிறைய பேர் குழந்தைய வாழ்த்திருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் நம்ம கலை குடும்பத்துக்கு எப்போவுமே இருக்கணும். அந்த கலை உணர்வு பார்த்திங்கன்னா நம்ம கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போதே பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தைய வாழ்த்தியிருந்த என்னுடைய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மனம் நிறைந்த நன்றி. குழந்தையோட படிப்பை விட்டுட்டு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்களுடைய ஒரு திறமை, குழந்தைகிட்ட இருக்கிற அந்த ஒரு கலை திறமை நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்மளுடைய சிவா அம்மு நாடக கலைக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம். என்னுடைய மைத்துனர் மற்றும் தங்கையுடைய மகன் எவ்வளோ அருமையாக மிருதங்கம் வாசிக்கிறார் பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா பரம்பரையாகவே பெட்டிக்காரு. என்னோடய மச்சினருடைய அப்பா அவரும் பெட்டிக்காரு. இவருக்கு எப்படி மிருதங்கத்தோடைய ஃபீல் வந்ததுன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக வாசிக்கிறாரு. இதில் டாப் ஸ்ருதி வேறு காமிக்கிறாரு. எனக்கு அப்படியே பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்குது. ஜஷ்வந்த் குட்டி பார்த்திங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. ரொம்ப பாசம். அம்மு பெரியம்மான்னு கூட கூப்பிட மாட்டார், அம்மு அம்மா அப்படி தான் கூப்பிடுவார். அவங்க வீட்டில் நிறைய குட்டீஸ் இருந்தாலும் இவர் தான் என் மேலே ரொம்ப பாசமான ஆள். அந்த கலை உணர்வு அது பெரியம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் போல இருக்கு. அவர் ஃபங்க்ஷனில் கூட பார்த்திங்கன்னா என் கூடயே இருந்தார். ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டு புள்ள எங்கள் ஜஷ்வந்தை வாழ்த்துங்க. நல்லாவும் படிப்பான், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், கலைத்துறையிலையும் அவனுக்கு டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்த்துங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டியை.